ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்றைய தலைப்பு நினைவு கூறுவது எங்கள் அப்பா அம்மா எனக்கு சேர்த்து வச்ச சொத்து. எங்கள் அப்பா அம்மா எனக்கு சேர்த்து வச்ச சொத்து. ஆமாங்க, ஒவ்வொரு பேப்பரை திறந்தாலே சொத்துக்காக அண்ணன் தம்பி அடிதட, சொத்துக்காக அண்ணன் அக்கா அடிதட, இப்படி சொத்துக்காக எவ்வளவோ பேர் அடி தட்டி சண்டை வெட்டு குத்து கோர்ட்டு கேஸு. அப்பா இந்த பணம் பெரிய பாடு. இப்போ எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா, எல்லோரும் சொல்லுவாங்க விஞ்ஞான ரீதியாக நம்ம தாய் தகப்பனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் எத்தனை ஆண்டு காலம் உயிர் வாழ்கிறாங்களோ அந்த ஆண்டு காலம்தான் நாமளும் உயிர் வாழ்வோம். இது ஜீன். அதே மாதிரி நம்ம அம்மா அப்பா எவ்வளவு அறிவுபூர்வமாக இருந்தாங்களோ அதை விட எக்ஸ்ட்ரா சிந்திச்சு முன்னேறது தான் பெரிய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்க. எங்கள் தாத்தாவோட வச்சுருந்த சொத்து எங்கள் அப்பாவுக்கு இல்லை. அவருக்கு ட்ரிங்க் பழக்கம் இருக்கும்போது திடீர்னுட்டு ஹார்ட்டு ஏதோ ப்ராப்ளமாக இறந்துட்டாங்க. இடையில கற்றுக்கிட்டதுனால குடும்பம் அழிஞ்சிது. அதுக்கு பிறகு எங்கள் அப்பாவால் அவங்க வச்சுட்டு போன சொத்தை காப்பாற்ற முடியாத வயசு, காப்பாற்ற தெரியலை. ரெண்டாவது, எங்கள் அப்பாவுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ஆனால் வெளி உலகமும் தெரியாது. அவர் வெளியே போய் சிந்திக்கிற அளவுக்கு இல்லை. தினமும் கஷ்டப்படுவார், சம்பாதிப்பார், வீட்டில் கொடுப்பார், எங்களை பார்ப்பார், படுப்பார், தூங்குவார், ஆண்டவரை ஜெபிப்பார். அவ்வளோதான். ஒரு பெரிய அறிவாளிங்கிறது கிடையாது. அதனால் பெரிய சொத்தும் கிடையாது. எங்களுக்கு இந்த பில்டிங் எங்களுக்கு சொந்தம், இந்த ஏக்கர் எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் கிடையாது. ஆனாலும் எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன சொத்து இருக்குது, சின்னது, ஒரு கடுகளவு. அதுக்காக நாங்கள் எங்கள் சகோதரிகள் அடிச்சுக்கிற அளவுக்கு கடவுள் வச்சுக்கிடலை. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு கொடுத்த சொத்தில் ஒரு மறக்க முடியாத கதைகள்லாம் இருக்குது. எங்கள் அம்மா ஒரு சின்ன கதை சொன்னால், ஒரு பெரிய அரசனுடைய மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க அலோன்ஸ் பண்ணியிருந்தாங்களாம். அதில் ஒவ்வொரு அரசனுடைய மகன்கள்லாம் பாடி காய்ச்சிக்கிட்டு வீரம் காமிச்சிக்கிட்டு லைனாக நின்றுக்கிட்டே இருந்தாங்களாம். நான் இந்த நாட்டோட அரசன், இந்த வைராக்கள், நான் இந்த நாட்டோட அரசன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். கடைசியில் அதில் ஒரு 7 நாட்டு பையனும் நின்னான். அதாவது அவன் இந்த ஐஸ்வர்யவான்களுடைய அரசனோட ஒரு சிற்றரசனுடைய மகனா. அவன் மட்டும் வீரமாக சொன்னானா, நான் இந்த நாட்டு இளவரசியை மணக்க வந்த வீரன், இந்த நாட்டு அரசன் சொன்னானா. மீதி எல்லாரும் சொத்தை பேசினா, சுகத்தை பேசினா, வீரத்தை பேசினா, இவன் மட்டும்தான் தைரியமாக சொன்னானா, இந்த இளவரசியை மணக்க வந்த வீரன் அப்படின்னு சொன்னானா. இந்த தைரியம் உனக்கே பொண்ணு கொடுத்தாங்க அப்படின்ட்டு. இது சிறு கதை தான். இது எங்கள் அம்மா சொன்னது. எங்கள் அப்பாக்கள் சொல்லி தந்ததும் பார்த்திங்கன்னா, மாடு மாதிரி வாழ மகாராஜன் மாதிரி வாழு. வேதத்தில் கூட ஒரு இடம் இருக்குது, உண்பதும் உறங்குவதும் பிறருக்கு உதவி செய்வதும் அல்லாமல் தேவனுக்கு பயப்படுவதும் இல்லாமல் இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஆமாங்க, மாடு மாதிரி கஷ்டப்படுறோம், நல்லா உழைக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், நம்மளால் முடிஞ்ச உதவியை பிறருக்கு செய்கிறோம். இதைத்தான் எங்கள் அப்பாவும் செய்து வச்சாங்க. பெரிய சொத்து சேர்க்கலை. பிள்ளைங்களுக்கு சத்தியத்தை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. யாரையும் டிஃபெண்ட் பண்ணி வாழ்கிறதுக்கு எங்கள் 5 பேருக்குமே கடவுள் கிருபை தரலை. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இன்றைக்கி கடவுள் கிருபையில் சொல்லிக்கிற அளவுக்கு நல்லா தான் இருக்கிறோம். அதுதான் பெரிய சொத்து. அப்போ நம்ம தாய் தகப்பன் நம்மளுக்கு சொல்லித்தர்ற சொத்தும் பெரிய ஐஸ்வர்யமும் எதுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு பெரிய சொத்தை சேர்த்து வைக்கிறனாலும் அவங்க ஒரு தவறான வழியை நோக்கி போனது இல்லைன்னு நான் தைரியமாக சொல்வேன். பல பேர் பல சொத்துக்களை சேர்த்துருப்பாங்க, பல விதமாக சேர்த்து வைப்பாங்க. சேர்த்துக்கிட்டு இருப்பதை எங்கள் அண்ணால் பார்ப்பேன். இவர்களெல்லாம் விட எங்கள் அப்பா குற்றவாளியான்னு கேட்டால் ஆமாம், குற்றவாளி தான். பல பேர்களை ஏமாற்றி கொள்ளையடித்து அக்காக்கிட்ட பிடிங்கி தம்பிக்கிட்ட பிடிங்கி தனக்கும் தான் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவங்க நம்ம குறை சொல்ல முடியாது. சொத்து இருக்கிறவன் நட, சொத்து இருக்கிறவன் பேச்சு, சொத்து இருக்கிற செயல் ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ எங்கள் ஃபேமிலியெலாம் கூட இருக்கும். எனக்கு கூட ஒரு சின்ன சம்பவத்தை இப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க. ஒரு சபையில் உட்காந்துட்டு நான் போகும்போது
உரையாடலை வந்து இன்னொருங்க 4 பேர் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அது ஒரு பணக்காரனாக இருந்தால் பேசியிருக்க மாட்டாங்க, ஒரு பெரிய பிரபலமாக இருந்தால் பேசியிருக்க மாட்டாங்க. நம்ம அவர்களை எதிர்பார்க்காமையும் நம்ம அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு கொடுக்க முடியாத இருக்கிறதுனால கிண்டல் பேசியிருக்கலாம். அது உடலாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம். ஸோ அது எங்கள் அப்பா காதில் கேட்டுட்டு வந்து கொஞ்சம் மன வருத்தத்தோட, ஐயா இப்படிலாம் பேசுகிறாங்க ஐயா அப்படின்னாங்க. பேசுட்டுப்பா, அதனால் என்ன இருக்குப்பா, உங்களை குறித்து நான் சொல்ல முடியும். நீங்கள் யாருடைய பணத்தையோ ஏமாற்றியோ கொள்ளையடிச்சோ எங்களை வளர்க்கலை. நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, உங்கள் வேர்வை சிந்தினீங்க. இந்த உலகத்தார் மாதிரி உங்களுக்கு சிந்தரிக்கக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கல. ஏன்னா நீங்கள் வந்து நுகத்தடியை சுமந்த மனிதர்கள், நீங்கள் நுகத்தடியை முடைந்த சுமிதர்கள். ஒரு மாட்டுக்கு பைபிளில் சொல்லிடுது, நுகத்தடியை மீன்ஸ் காலையிலே எந்திரிச்சு லோடை கட்டி கயிறை எடுத்து மாட்டு மேலே போட்டு மாட்டுக்காரன் படுத்துட்டானா அது நேரியாக சந்தைக்கு போகும். சந்தையில் முடித்து அவத்தை கட்டி வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் லோடை கட்டி கயிறை போட்டால் அது பழக்க தோசத்துக்கு நேரியாக வீட்டுக்கு ஒரு வழியை விட்டு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எங்கள் அப்பா நுகத்தடியாக வாழ்ந்தாங்களே தவிர, இந்த நுகத்தடி வாழ்க்கையில் யார் மனதையும் புண்படுத்தினாங்கன்னு எங்களால் சொல்லவே முடியாது. அது எங்கள் அப்பா எங்களுக்கு சேர்த்து வச்ச பெரிய சொத்து. யாருடைய மாட்டையோ ஆட்டையோ திருடி விற்று அதில் காசு சம்பாதிச்சாலும் எங்கள் அப்பாவை வச்சு நாங்கள் சொல்லவே முடியாது. அது பெரிய சொத்து. அதோடு கூட எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து பேசுவாங்க. இதுதான் ஜாதி, இதுதான் வேதம், இதுதான் மக்கள், இது உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கிற பழக்கம் இல்லாமல் அவங்கள ஐயான்னு கூப்பிட்டாங்க, அவங்க ஐயான்னு கூப்பிடுவாங்க. அதைத்தாங்க நாங்களும் கற்றுக்கிட்டோம். நம்மளை யார் மதிக்கிறாங்களோ அவங்கள நம்ம மதிப்போம். ஏதோ அவங்க உதவி வந்துட்டு, உதவி வந்துட்டு, வசதி வந்துட்டாலும் கூட ஒரு ஈவனமாக பார்த்தாலும் பாரு, அது உன்னுடைய செயல், நம்ம பார்க்க வேண்டாம். அதுக்காக நம்மளை மதிக்கலை, நம்மளை கூப்பிடலை, நம்மளை வைக்கலன்ட்டு இல்லை. உன் கடமையை நீ செய்துக்கிட்டே இரு. உன்னை மதிப்பதும் உன்னை உயர்த்துவதும் தேவன் ஒருவரே. அவ்வளோதாங்க. சில இடங்களில் நான் சென்னைக்கு வந்தபோது நம்ம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். கிராமத்து வாசி, படிப்பு கிடையாது, பெரிய பேக்ரவுண்டு கிடையாது, பெரிய சொத்து கிடையாது. இப்போ இடையில ஒரு சத்தம் ஃபேமிலியை, அதாவது கிட்டத்தட்ட ஆமாம் இருக்கு ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஸ்டாஃபு. அவருக்கு 4 பிள்ளைங்க. அவங்க ஃபேமிலியில் சென்னையில் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசு. இப்போ ரீசெண்டாக முந்தானத்து பார்த்தா பேரை ஒரு படிப்பை படிச்சுட்டு அந்த படிப்பு சரியில்லைன்ட்டு அந்த தொழிலுக்கு வந்திருக்கான். பேசிக்கலாக அந்த தொழில் தெரியாது, அது முதலாளித்துவம் மட்டும்தான் தெரியும். இது முதலாளித்துவங்கிறது பையிங் அண்ட் செல்லிங். பக்கத்தில் ஒரு காம்படிஷன் கடை வந்தாலோ இல்லை வரட்டனாலோ ஃபார்வர்டாக சிந்திக்கலைன்னா கண்டிப்பாக சிக்கலில் மாட்டிக்கிடும். மேனுஃபேக்சரிங் எந்த பிரச்சனை வந்தாலும் நின்று போர்ஸ் பண்ணலாம். இப்போ 2 பேர் வேலைக்கு வராங்க, திடீர்னு வராமல் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம அந்த வேலையை உட்காந்து செய்தால் தான் அந்த கடையை நம்ம நிர்வாகம் பண்ண முடியும். அது வந்து மேனுஃபேக்சரிங் தொழில். இப்போ மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ எனக்கு வந்து படிப்பறிவு இல்லாமல் முதல்ல கிடைச்சது சேல்ஸு தான். இந்த சேல்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பொருளை பற்றி தரவாக தெரியாமையே வியாபாரத்துக்காக பொய் சொல்லுது. இதுமாரி டார்கெட். இப்போ நான் வியாபாரத்தில் இருக்கும்போது, மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது ஒரு கஸ்டமர் நல்லா பந்தாவாக வருவாங்க. சார் இது உட்டா மரமானு கேட்பாங்க. நம்ம சிரிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு கோல்டை பற்றி தெரியாது, அவங்களுக்கு மரத்தை பற்றி தெரியாது. அப்போ வாங்க சார், உங்களுக்கு கட்டில் வேணுமா, பீரோ வேணுமா, டைனிங் டேபிள் வேணுமா, உங்கள் ஹால் பெருசா அப்படின்னு கேட்போம். ஆமாம், எங்கள் பெட்ரூமு எப்படி போடுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ கஸ்டமர்கிட்ட வந்து பெரிய ஹாலாக இருந்தால் கிங் கார்டு போடலாம் சார், 78x72. ஸ்மால் பெட்ரூமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 5க்கு 1/4 குயின் சைஸ் தான் போடணும். அப்போ தான் நீங்கள் பீரோ வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறி நம்மக்கிட்ட ரெகுலர் கஸ்டமர்களாக மாறுவாங்க. அப்போ நம்ம டெக்னிக்கலை கற்றுக்கிடணும். அப்போ எனக்குள்ள ஒரு சந்தோஷப்பட்டேன். எங்கள் அப்பா எனக்கு தந்த சொத்து நல்ல ஒழுக்கம், 4 பேருக்கு உதவி செய்யணும், உன்னை அவமானப்படுத்துகிறவங்கள நீ பழி வாங்காத, நீ கடவுளை நோக்கி கூப்பிடு. கடவுள் உன்னை உயர்த்தும் போது யாரும் தடுக்க முடியாது. கடவுள் உன்னை உயர்த்தும் போது யாரும் தடுக்க முடியாது. உன் முகத்தை பார்த்து உன்னை தப்பாக பேசலாம். அதான் வேதம் சொல்லுது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இதயத்தை பார்க்குறாரு. மனுஷனோ முகத்தை பார்க்குறான், தேவனோ இதயத்தை பார்க்குறாரு. கடவுள் நம்ம இதயத்தை பார்த்து அவங்களுக்கு ஈக்குவலிஸ்டாக இந்த சென்னையில் வச்சுருந்தார். அவங்க பரம்பரை சொத்து இருந்தாலும் டெக்னிக்கல் ரீதியாக இப்போ எத்தனை தான் சொத்து இருந்தாலும் ஒரு டாக்டர் படித்தவங்களுக்கு ஒரு மரியாதை, என்ன தான் சொத்து இருந்தாலும் ஒரு கலெக்டருக்கு ஒரு மரியாதைங்கிற மாதிரி
அந்த ஃபீல்டில் அவங்க முன்னாடி கடவுள் என்ன சேல்ஸாகவும் சரி, மேனுஃபேக்சரிங்காகவும் சரி, அவங்க சந்ததிக்கு முன்னாடி நம்மளை ஈக்குவலிஸ்டாக நிப்பாட்டியிருந்தார். எனக்கு பெரிய சந்தோஷம். எங்கள் அப்பா சேர்த்து வச்ச சொத்து அன்பு, நீதி, சகிப்புத்தன்மை பெரிய சொத்துங்க. ஆமாங்க, எங்கள் அப்பா சேர்த்து வச்ச சொத்து. அல்லேலூயா, ஆமென்.